அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மாசி மாத ராசி பலன்கள் 13/2/2025 வியாழக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை 4ஆம் இடத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கின்றதும் 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே ராசிநாதன் பார்வை செய்கின்றது மிக அற்புதம். முயற்சி சனாதிபதி 2 குடையவர் உங்களுடைய திரிகோணத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் 7-10 குடியோர் புதன் பகவான், சனி பகவான், சூரிய பகவான் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம். வெளிநாடுகள் சென்று வருகின்றதற்கு அற்புதமான குடும்ப சனாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று அற்புதமாக திரிகோண பார்வையிலே 3 கிரகங்கள் சனி, புதன், சூரியன் பார்க்கின்றது. நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அமையக்கூடிய அற்புத யோகத்தை பெறப்போகின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது தனுசு ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே வியாழக்கிழமை குரு பகவானை தரிசித்து வர நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது உங்களுடைய 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதும் 2ஆம் இடத்திலே குருவின் பார்வையும் உங்களுடைய பஞ்சமாதிபதி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அற்புதமான குழந்தைகள் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணத்தில் இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற பொழுது சற்று தடை தாமதங்களுக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி நேயர்களுக்கு மாசி மாத பலன்களிலே மிகவும் அற்புதமாக வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் ஊதிய உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும், சூரிய பகவானும், சனி பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு, வெளியூர் சென்று பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கு அற்புதமான ஒரு யோகம், சுப விரயங்கள் கிடைக்கின்றது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. வளர்பிறை திதியில் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற கேந்திர ஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்ற 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு 6-10 தொழில்களிலே குடும்ப ஸ்தானங்கள் நல்லதொரு மாற்றத்தையும், வரன் கிடைக்காத நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது மட்டுமல்ல 2ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் வாக்கு ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வாக்கு சாதுரியமான அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகளால் முயற்சி ஸ்தானம் அற்புதமான மூலத்திரிகோண வடிவில் இருந்து சனி பகவானும், புதன் பகவான், சூரிய பகவான் 9ஆம் இடத்தை சிறுதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய பயணங்கள் சென்று கொடுப்பதற்கும் தொழில்களுக்காக வேலைகளுக்காக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சுக்கிர பகவானுடைய பார்வை, ராகு பகவானுடைய பார்வை என்பது கேது பகவான் இருந்து குருவின் அனுகிரகத்தோடு 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சகல விதமான அனைத்து சுகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புத யோகத்தை பெறப்போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மேலும் விவரங்களுக்கு என்னுடைய வீடியோ லிங்கை பெற்று வீடியோவை பார்த்துக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு